ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு போயிருந்தேங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தா வீட்டுக்கு பின்னாடி சைடே பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் 2-3 மரம் இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பெரிய கொரடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுல நம்ம ஏற முடியாது. அதை எடுத்து அடித்து நம்ம பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில மாங்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைக்கு எட்டுற மாதிரியே இருந்தது. எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்கும், அது மேலே ஏறி நானே பிக்கலாம் சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு எங்கள் சித்தா உனக்கு எத்தனை வேணுமோ பிச்சுக்கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் எடுத்து எவ்வளோ தேவையோ எடுத்து பிரிச்சுக்கிட்டேன். இதில் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றுமே இல்லைங்க, மாங்காவை நல்லா உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நேச்சுரலாக இந்த மாங்காய் மரத்துலேருந்து நீங்கள் பிரித்து சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கினாலும் ஓகே. இது எதுக்குன்னா எங்கள் மாங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது நீங்கள் குழம்புக்கு போட்டாலும் ஓகே, இல்லை நார்மலாக நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு இந்த மிளகா போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நான் அங்கேருந்து பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிவிட்டேன், இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா மாங்காவை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும். ரொம்ப ஒர்க்குங்கே இல்லைங்க, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கூட போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக போடுவாங்க. எங்கள் பாப்பா நான் தான் இதை வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதுக்கப்புறமா அவகிட்டேருந்து வாங்கி நாங்கள் என்ன பண்ணோம், ஊறுகாய்க்காக போடல, ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக வெட்டினோம் ஒரு 4-5 பீசஸ். அதுக்கப்புறமா மீதி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு போட்டுட்டோம். இந்த பீசஸை நீங்கள் நீட்டாகவும் வெட்டலாம், இதுக்கப்புறமா சின்ன சின்னதாகவும் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ கன்வீனியண்ட்டாக. பட் இந்த மாதிரி வெட்டினீங்க, சின்ன சின்ன ஸ்லைசஸாக வெட்டினீங்க அப்படின்னா லைட்டாக மேலே உப்பும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருந்தீங்கன்னா டேஸ்ட்டு சொல்கிறேன் அடி பொடி சான்ஸே இல்லை. எங்கள் பாப்பா நான் தான் உப்பு போடுவோம்னு சொல்லிட்டேன். நாங்கள் ஒரு 5-6 பீசஸ் வெட்டிட்டு எங்கள் பாப்பா கொஞ்சம் போட்டோம். அதுக்கப்புறமா கையிலேருந்து வாங்கி என்ன பண்ணிட்டோம், நாங்களே உப்பு போட்டுட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஒர்க்கே இல்லைங்க, ஜஸ்ட்டு மாங்காவை நீங்கள் மாங்காவை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தான். பட் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு சொல்லும் போதே வாய் ஊறுதுங்க. ஜஸ்ட் இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லாம் மிக்சடான மிளகாத்தூளும் ஓகே, இல்லை வெறும் மிளகாத்தூள் கூட போட்டாலும் உங்களுக்கு ஓகே. பட் நீங்கள் லைட்டாக போடுங்க, போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 குலுக்குனீங்கனால போதும். மாங்காய் பிக்கல் அது பார்த்தீங்கன்னா அந்த உப்பும் இதுவும் ஒட்டி இருக்குங்க. அதை எடுத்து ஒரு டேஸ்ட்டு வச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு புளிப்பும் அந்த உப்போட டேஸ்ட்டு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிடும்போது எனக்கு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. எங்கள் பாப்பாவும் என்ன பண்ணிட்டா, குடும்பமா நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மிளகா போடாமல் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வாங்கி வெட்டி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதேமாதிரி வீடியோ வேணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாடா.